ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்மூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன். பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பர்பான ஸ்நாக் இது. மேல நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா உள்ள சாஃப்டான இந்த பன்னீர் ஸ்நாக்கை ஈவினிங் டைம் சூடா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கெச்சப்போட சர்வ் பண்ணீங்கன்னா பிளேட்டை காலி பண்ணாம யாருமே எந்திரிச்சு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி. 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னா கட் பண்ணா ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு மீடியம் திக்னஸ்ல வச்சு கட் பண்ணிக்கோங்க. பன்னீர்ல கால்சியம் அண்ட் புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. பன்னீரை கிரேவியா செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஸ்நாக்கா செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி கியூப்ஸா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் நல்ல கிறிஸ்பியா வரதுக்காக சேர்த்திருக்கோம். மைதா நல்ல பைண்டிங் கொடுக்கும். ஸோ கார்ன்ஃப்ளோர் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ் சேர்த்து மசாலா மிக்ஸ் எல்லா இடத்துலயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர்லயே ஈரப்பதம் இருக்கும். ஸோ மாவு நல்லா கோட் ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை மிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இப்ப மீதி இருக்கிற அதே மாவுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்த்துட்டோம்னா பீசஸ்ல கோட் ஆகாது. ஸோ கொஞ்சம் திக்கா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். ஒரு பிளேட்ல பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா கார்ன்ஃபிளேக்ஸை சின்ன சின்னதா உடைச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ அகைன் பன்னீர் கியூப்ஸை இந்த மாவுல போட்டு கோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை வடிய விட்டுட்டு பிரெட் க்ரம்ஸ்ல சேர்த்து பரட்டிக்கோங்க. எல்லா இடத்துலயும் கோட் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல வச்சிடலாம். எல்லா பீசஸையும் கோட் பண்ணியாச்சு. இப்ப இதை 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால பன்னீர் பீசஸ்ல மசாலா நல்லா மேரினேட் ஆகும் அண்ட் பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்ல ஹீட்டா இருக்கணும். அப்பதான் பீசஸ் உடையாம வரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பீசஸ் சேர்த்துக்கலாம். ஆயில்ல போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஆயிலே போயிடும். ஸோ ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, பீசஸ் உடையவே இல்லை. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா பர்ன் ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. செகண்ட் பேட்ச் பொரிக்கும் போதும் மறுபடியும் ஆயில நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஃப்ரை ஆகி நல்ல கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. உள்ளேயும் பன்னீர் நல்லா சாஃப்டா இருக்கு.
இத கெட்சப்போட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பன்னீர் பாப்கார்ன் இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.